இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா போய் நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம். அந்த பதிவை பற்றி நம்ம உங்களுக்கு வீடியோ பார்க்க போகிறோம். எந்த இடத்துல பார்த்து என்ன ஏதுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாள் கொடுத்திங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ உடனுக்கு நோட்டீஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உடும்புஞ்சோலை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கேன். இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நீரோட்டம் பார்த்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போர் போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ கூட இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போகலான்னு இருக்கிறோம். வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் தான் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க உடும்புஞ்சோலையிலிருந்து. அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை, தண்ணி இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டம் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து தண்ணி ரொம்ப ட்ரை ஆகி போச்சு. இதில் தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமதள பரப்பில் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இங்கேருந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வாங்கி நீரோட்டம் பார்க்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து அவங்க இடத்தையே ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்த ஒரு 3 மட்டம் நல்ல மட்டமாக இருக்குது, ஒரு 2 மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கி மட்டமாக இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மட்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மட்டம் நல்லா தண்ணி உள்ள மட்டம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 தண்ணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம். அடிக்கணும் செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 அடிக்கு மேலே ஒரு 600 அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். ஹில்ஸ் பகுதியும் போது வந்து பார்த்திங்கன்னா சமதள பரப்புக்கும் ஹில்ஸ் பகுதியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். மற்றபடி ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கணக்கு வேரியேஷன் இருந்தாலும் தண்ணி நல்ல தண்ணி ஆகும் அப்படின்னு தான் இந்த இடத்த சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வண்டி அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது காலையில் நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்துட்டு போகிறோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 to 165 அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் தண்ணியாட்டு இருக்கும். 3/4 இன்ச் to 1 இன்ச் தண்ணியாட்டு இருக்கும். அந்த மட்டத்தில் அவ்வளோ தண்ணி சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 340 to 350 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேப் சப்போர்ட் பண்ணிச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் தண்ணியாட்டு அந்த 2 மட்டத்துலேயே சேர்த்து சப்போர்ட் பண்ணிச்சு. அது இல்லாமல் ஈக்கு மட்டம் வந்துச்சு. அந்த ஈக்கு மட்டத்தில் ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல. அது சும்மா மழை காலத்தில் நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணும், வெயில் காலத்தில் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க. அப்படி கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 520 to 530 இருக்கும். அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கேப் ஓப்பன் ஆச்சு. அப்படி தேர்டு கேப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச் தண்ணியாட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சில் தாராளமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஈல்டு இந்த இடத்த கிடச்சிது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 560 அடி ஓட்டி இந்த பாயிண்ட் வந்து அவர் ஸ்டாப் பண்ணார். சரிங்களா? இது போன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையிலையோ விவசாயத்தோட்டத்துலையோ நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? அதாவது நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புக் அனுபவத்தை கிடச்சினா கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மூலம் அதை ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாள் கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் நோட்டீஸ் வந்துடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா, அதாவது எஃப்எம்பி மூலிமா, வரைபடி மூலமாக கூட நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம். அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிற ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இதை தேர வேறு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நீரோட்டம் பார்க்கல போர்வெல் அமைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.